வெயிட் லாஸ் பண்றோம், லாஸ் பண்ணிட்டு எஃபோர்ட் நிறுத்திடுறோம். அப்புறம் என்ன ஆகுது? ஏதாவது ஒரு இடத்துல போய் ஸ்டாக்னன்ட் ஆன அந்த டாக்ஸின்ஸ், ஃபேட்டு, அந்த ஒரு கொழுப்பு, கெட்ட கொழுப்பு திரும்ப பிளட்ல கலக்குது, திரும்ப ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது, திரும்ப போய் ஒரு பர்டிகுலர் ஏரியால அந்த எந்த ஆர்கன்ஸ் வீக்கா இருக்கோ அந்த ஆர்கன்ஸ்ல போயிட்டு அப்படியே செடிமெண்ட் ஆகுது. ஸோ அப்ப அந்த ஆர்கன்ஸ் கொஞ்சம் யூட்ரஸ் பல்ஜ் ஆகுது, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கர்ப்பப்பை இறக்கம். ஸோ அப்ப அப்படி ஆகும்போது பெல்லி ஃபேட் வரும். அதே மாதிரி லிவருக்குள்ள ப்ராப்ளம் ஆகும்போது வயிறு ஊதி ப்ளோட்டிங், அப்படியே நெஞ்சு வரைக்கும், வயிறு மேல் வயிறு வரைக்கும் ஊதி போயிடும். சோ இது பெல்லி ஃபேட் பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்த ஆஃப்டர் டெலிவரி ப்ராப்ளமும் இந்த மாதிரி தான். டெலிவரி அப்ப குழந்தை மட்டும் பிறக்கிறது இல்ல, சில கழிவுகளும் நம்ம வயிற்றுக்குள்ள வந்து சேரும். ஏன் ஒரு பசுமாடு அது வந்து கண்ணுக்குட்டி போட்டா கூட அடுத்த 2 நாள் அது கிளீன் பண்றதுக்கு வெண்டைக்காய்லாம் கொடுப்பாங்க. அந்த வயித்துல இருக்க கழிவு வெளியே வரணும். சோ அது வெளியே வராம உள்ளுக்குள்ளே இருக்கும்போது